ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு கலவரமாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றி ஒரு திமுகவினுடைய ஒரு வரலாற்று வெற்றியின் காரணமாக, திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கொள்கை முன்னெடுப்பின் காரணமாக உருவான, அதன் மூலமாக மாற்றமடைந்த, அதன் மூலமாக கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற, இன்றைக்கி வளர்ந்துருக்கிற சமூக, பொருளாதார, கல்வி எல்லாத்துலேயுமே இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிற ஒரு இளைஞராக, ஒரு நன்றி உணர்வுடைய ஒரு இளைஞராக, அதை பற்றி நான் ஒரு சில கருத்து எனக்கு இருக்குது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் விஷயம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசினதில் எனக்கு ரொம்ப முரண்பாடாக தெரிஞ்சது. கண்டனத்துக்குரியது என்ன அப்படின்னா, கண்டனத்துக்குரியதுங்கிற அளவுக்கு பெரிய வார்த்தை பயன்படுத்தணுமான்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப வலுவான முரண்பாடு எதில் இருக்குன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுகவினுடைய இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவோ விமர்சனப்படுத்துகிற மாதிரி இவர் பேசின பேச்சு ரொம்பவே கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. என்ன காரணம்னா, இவருடைய தலைவர், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை அவர் 40 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் உடையவர், தமிழ்நாட்டுக்காக பல்வேறு களங்களில் நின்றவர், ஒரு மிகப்பெரிய போராளியாக இருக்கிறவருங்கிறதெல்லாம் தாண்டி, அவர் சொல்கிறதெல்லாம் தாண்டி, அவரை உதயநிதி அவர்களுடைய அல்லது வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட அல்லது குறிப்பாக நடிகர்கள் கூட கம்பேர் பண்ணுறாங்கிறப்ப, அந்த கம்பேர் பண்ணுறப்ப அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, 4 வருடத்துக்கு முன்னாடி நடிகர்களாக இருந்தவங்க மாதிரி எங்கள் தலைவர் இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவனமாக பேசியிருக்க வேண்டிய வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கருத்து முதல்ல ஒரு ரொம்ப தட்டையான கருத்து, ரொம்ப இது தேவையில்லாத கருத்து. என்ன காரணம்னா, முதல்ல உதயநிதி அவர்களை பற்றி நம்ம பார்க்கணும்னா, உதயநிதி அவர்கள் முதல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். 100 ஆண்டு கால திராவிட இயக்க பாரம்பரியத்தை இன்றைக்கி தமிழ் மண்ணில் கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறது கட்சி திமுக. அது மட்டும் இல்லை, திமுகங்கிற ஒற்றை கட்சியின் மூலமாக தான் இந்தியா முழுக்க இன்றைக்கி பாசிச சக்திகள், மதவாத சக்திகள் கொஞ்சமாச்சும் அடங்கி அமைதியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மாநிலத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் மதவாத சக்திகளுக்கு எதிராக கேள்வி கேட்கிறதும், அவர்களை மிகப்பெரிய அளவில் கண்டிக்கிறதும் பாராளுமன்றத்தில் எல்லா இடத்துலையுமே திமுகவை சார்ந்த அரசியல் தலைவர்கள் தான். அப்போ திமுகவினுடைய வெற்றிங்கிறது சாதாரண அரசியல் கட்சியினுடைய வெற்றி மட்டும் இல்லை, அது ஒரு மாநிலத்தினுடைய மிகப்பெரிய கொள்கைப்பூர்வமான ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ திமுகவினுடைய தேவை இருக்குல்ல, இன்றைக்கி கடந்த எலெக்ஷனில் பிஜேபி மட்டும் இங்கே உள்ளே வந்திருந்தால் நம்மளுடைய நிலை என்ன இருக்கும்னு நமக்கே தெரியும். அப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் 0/100 அப்படிங்கிற அளவுக்கு பிஜேபி உள்ளவே வர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திமுக தான் சாத்தியப்படுத்தினது. அது மட்டும் இல்லாமல் திமுகங்கிற ஒரு கட்சி தான் கடந்த வரப்போகிற 5 வருஷத்துக்கோ அல்லது 10 வருஷத்துக்கோ அல்லது 30-40 வருஷத்துக்கோ ஒரு நீளமான ஒரு திட்டமிடுதல் உடைய ஒரு அரசியல் கட்சியாக நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில். கர்மவீரர் காமராசர் அவர்களை நம்ம நிறையா சொல்லுவோம். ஆனால் கர்மவீரர் காமராசர் அவர்கள் செஞ்சதை மாதிரி 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு திமுக செஞ்சுருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்வியில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, நகர சீரமைப்பில் மட்டும் இல்லை, மருத்துவத்தில் மட்டும் இல்லை, எனது உட்கட்டமைப்பு வசதிகள் மட்டும் இல்லை, இப்போ பயண வசதிகள் மட்டும் இல்லை, எதை தொடுங்க திமுகவினுடைய திட்டமிடுதலின் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய மாநில வளர்ச்சி நமக்கு அடைஞ்சிருக்கு. அது திமுகவை எதிர்த்து பேசுகிறவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற மிகப்பெரிய அரசு திட்டங்கள் இருக்குல்ல, அதில் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், 80% மேலே, 75-80% மேலே முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு திட்டமாக தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களை தாண்டி உதவியாக அரசு சார்பாக மக்களுக்கு நேரடியாக வழங்கப்படுற உதவிகள், குறிப்பாக அது மாணவர்களுக்கு வழங்கப்படுற உதவிகள், இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான உதவிகள் இருக்குல்ல, அதுவுமே திமுக காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்படுறதா இருக்கும், அல்லது திமுக காலகட்டத்தில் தான் திட்டமிடுறதா இருக்கும். ஆக நம்ம திமுகவுடைய தேவைங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதை மறுக்கிறதுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த திமுகவினுடைய, அது என்ன தான் ஆலமரமாக இருந்தாலும், திமுகவினுடைய பலம்ங்கிறது வெளியில் மிகப்பெரிய பலமாக இருக்குது. வெளியில் தேசிய அளவில் மிகப்பெரிய பலமாக இருக்குது. இன்றைக்கி திமுக சரி அப்படின்ட்டு பிஜேபி கூட போணுச்சுன்னா
மு.க. ஸ்டாலினுக்கு துணை பிரதமரே கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் குடியரசுத் தலைவராக அவங்க என்ன வேணும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே மோடி காத்திருப்பாப்புல அந்த வகையில். ஆனால் திமுக அதை வேணாம், எனக்கு அது தேவை கிடையாது, எங்களுக்கு அது தேவை கிடையாதுன்னு அவங்க ரொம்ப ரொம்ப வலுவாக நிற்கிறாங்க. அந்த மாதிரி நிற்கிறதுனால தான் இன்றைக்கி எதிர்கட்சிங்கிறதே வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்குது. இந்தியாவிலே எதிர்கட்சி காங்கிரஸ் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு மூச்சு விடுற அளவுக்காவது இருக்குதுன்னா அதில் திமுகவுடைய எம்பியோடைய கணக்கு எத்தனை யோசிச்சு பார்க்கணும்ல. போன தடவை என்ன ஆச்சு? போன தடவை திமுக மட்டும்தான் காங்கிரஸுக்கு முதுகெலும்பாக இருந்தது. அப்போ அப்படி இருக்கிற சூழலில் தான் நம்ம பார்க்குறோம் திமுக அவ்வளோ தேவையாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் திமுகவினுடைய திமுக எவ்வளோ தேவையாக இருக்கோ அதே போல் திமுக முதல்ல உயிரோடு இருக்கணும்ல. திமுக எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கணும், அது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கோ 100 ஆண்டுகளுக்கோ 150 ஆண்டுகளுக்கோ அவங்க அப்படி தான் திட்டமிடுவாங்க. வருங்காலத்துக்கு நமக்கு சரியான தலைவர் வேணுங்கிறத அவங்க ரொம்ப கவனமாக திட்டமிடுவாங்கல்ல. யாரும் அவர் ஸ்டாலினாகவே இருந்தாலும் சரி, அவர் கட்சி அழிஞ்சு போகணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். ஒரு துரைமுருகனாகவே இருந்தாலும் சரி, கட்சி அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டார். கட்சி உயிரோடு இருந்தால் தான் அவர்களே அங்கே அவங்களோட அதிகாரமே அங்கே பாதுகாக்கப்படும். ஆக கட்சி இன்றைக்கி நிலையாக இருக்கணும்னா அதற்கு சரியான தலைமை வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக யோசிப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்களை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். நம்ம உதயநிதி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், இந்த முந்தானத்து வந்தார், இந்த கதையெல்லாம் இல்லை. எப்படி வந்து இப்படி விசிகாவில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத தேவையான ஒரு சக்தியாக இன்றைக்கி இருக்கிறாரோ, இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கிறாரோ, அதனால தானே உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சும்மா அவர் எதுவும் கொடுக்குறாரு திரும்ப? அதே போல் தான் திரும்ப உதயநிதி அவர்களுக்கு சும்மா ஏதோ போகிற போக்கில் கொடுக்கல. திமுக இன்றைக்கி வலுவாக உடையாமல் இருக்கணும்னாலே உதயநிதி தான் அந்த பொறுப்புக்கு வரணும்னு அவங்க நினச்சிருக்கலாம். நினச்சாங்கன்னு அப்படி தான் நான் சொல்லலை, நினச்சிருக்கலாம். அண்ட் மோரோவர் உதயநிதி அடுத்த பாய்ச்சலுக்கு ஒரு இளமையான அரசியல் தலைவராக வந்தால் நல்லா சிறப்பாக இருக்குமே நினச்சிருக்கலாம். அதில் என்ன பிரச்சனை? இன்னொரு பக்கம் வந்து அவர்களுக்கு திமுகவுக்கு அவருடைய எதிரிகளாக இன்றைக்கி அரசியல் எதிரிகளாக பார்க்க போனால் எல்லாம் சுற்றி நடிகர்களாக தான் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு முகமாக இருக்கணும், மக்கள் வந்து விரும்பத்தக்க ஒரு முகமாக இருக்கணும். அது ஒரு நடிப்பு பின்புலத்திலிருந்து வந்தால் கூட என்ன, அது அவங்களோட திட்டமாக கூட இருக்கட்டும். நீ முதல்ல நடிச்சுட்டு அப்புறமா அரசியலுக்கு வா, மக்கள் இன்னும் ஆர்வமாக இருப்பாங்கன்னு அது ஒரு அவங்களோட திட்டமாகவே இருந்துட்டு போகட்டுமே. ஸோ அப்போ வந்து உதயநிதி அவர்கள் அவங்க வந்து அடுத்த அரசியல் தலைவராக தேர்ந்தெடுக்கிறது வந்து முழுக்க அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய தேவை, அவங்களுடைய சூழல், அதாவது அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து நான் வந்து அவர் நடிகர்கள்னு சொல்லி அவர் கம்பேர் பண்ணதுனால தான், அவர் உதயநிதியை தான் கம்பேர் பண்ணால் நமக்கு சொல்ல வரல. ஒருவேளை அவர் உதயநிதியை கம்பேர் பண்ணியிருந்தா சொல்கிறோம். ரெண்டாவது, உதயநிதி வந்து அவரோட தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு மிக சிறப்பான கொள்கைப்பூர்வமான ஒரு வளரும் அரசியல் தலைவராக வளர்ந்துட்டுருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி எப்படி, அவர் பொருளாதாரத்தில் எப்படி, நல்லது கெட்டது இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு அடிப்படையில் நம்ம பார்க்குறப்போ தமிழ்நாட்டினுடைய ஜீவநாடி கொள்கையான சமூக நீதி களத்தில் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. பகுத்தறிவு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் நடத்தின ஒரு அரங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனுநீதி புத்தகத்தை வந்து எரிக்கணும் அப்படின்னு அவர் பேசி, அது மிகப்பெரிய தேசிய அளவில் சர்ச்சையாகி அவரோட தலைக்கெல்லாம் வந்து உழ வைக்கிற அளவுக்கு அவனுங்க நார்த்தில் பேசி, அதையெல்லாம் தாண்டி அதை வந்து அவர் அதுலேருந்து பின்வாங்கவே இல்லை. அவர் ரொம்ப வலுவாக இருந்தார். ஆமாம், நான் சொன்னது அதுதான் கருத்து அப்படின்னு நின்னார்ல, அது ஒரு பெரிய விஷயம். அது அவரோட அரசியல் முகத்துக்காக வர்றதுக்காக கூட பேசுனதாக இருக்கலாம். பட் அவர் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவரை பேசுகிறாரு. 2வது விஷயம், மாமன்னன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படத்தில் வந்து நடித்ததெல்லாம் வேறு. அது ஒரு சீன் எனக்கு ரொம்ப விஷயம் படத்தில் சொல்ல வெளியில். ஒரு முறை அவர் மாரி செல்வராஜுக்கு கார் ஏதோ ஒரு பரிசு கொடுக்க போவார் இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சட்டையில் வந்து ஒரு லோகோ போட்டிருப்பார், அந்த பன்றி இருக்குல்ல, பன்றி சிம்பிள். அவர் எப்போதும் இளைஞரணி சிம்பிள் தான் போட்டு வருவார் வெள்ளை சட்டையில். அவர் பன்றி சிம்பிள் போட்டிருப்பார். அது என்னென்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமை மீட்பு அரசியலை படமாக எடுக்கிற மாரி செல்வராஜுடைய கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை வந்து நான் நெஞ்சில் தாங்குறேன்னு போடுறாரு. அதை யாரும் ஒரு சொல்லி போடலை அவர். இல்லை அதை போட்டால் தான் அவர் அப்படி இல்லை, உள்ளபடியே அவர் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை இருக்கிற, ஒரு பகுத்தறிவு சிந்தனை இருக்கிற, சுயமரியாதை சிந்தனை இருக்கிற, மாநில சுயாட்சி சிந்தனை இருக்கிற ஒரு வளரும் அரசியல் தலைவராக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. என்னை போன்ற ஒரு பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் எங்களுக்குலாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அவர் வர்ற ஆரம்ப காலகட்டத்தில் கூட இந்த அளவுக்கு அவர் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இப்போ நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். 2வது விஷயம், உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியல் களத்திலையுமே அவர் வந்து ஒரு வெற்றி வீரனாக திகழ்ந்துட்டு இருக்கிறாருல, ஒரு செங்கலை வச்சே துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உண்மை அதுதான். அவருடைய அவர் செங்கல் தூக்குனதுக்கு
பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் வந்து வட இந்தியாவிலேருந்து பதில் சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அமித்ஷா அவர்கள் பதில் சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்ம அரசியல் தலைவராக ஒரு வெற்றி வீரராக விளங்குறாருல, அதனால தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ தொடர்ந்து வந்து அவர் வந்து ஒரு விமர்சனத்துக்குரியவரா அல்லது அவர் தொடர்ந்து வழக்குகள் வாங்குறவரா, மக்கள் மத்தியில் விருப்பம் இல்லாதவராக இருந்தால் திமுக ஏன் அவரை தேர்ந்தெடுக்க போகுது? ஸோ அப்படி இருக்கிறப்ப அது முழுக்க முழுக்க அவருடைய வேலை. அதை வந்து நம்ம ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து நேரடியாகவோ மறைமுகமோ பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் விஷயம் இல்லாமல் பேசலைங்கிறதும் எனக்கு தெரியும். சும்மா ஏதோ வாய் உளறி பேசுகிற ஆட்கள் அவர்கள் இல்லை. அவங்க வந்து அதே வேலையாக இருக்கிறவங்க. நம்மலாம் புதுசாக பேசுகிறவங்க, அவங்களாம் அதே வேலையாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஸோ உதயநிதி வந்து இவர் பேசுகிறதுல எனக்கு விருப்பம் பெருசாக அது இல்லைங்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, உதயநிதி இந்த பிரச்சனையை எல்லோரும் பேசுகிறவங்க எல்லாம் மானம் போச்சு மறுவாத போச்சு, மானம் போச்சு மறுவாத போச்சு, நீ எப்படி பேசுன, நீ எப்படி எங்கள் தலைவரை பேசுன, நீ எப்படி உதயநிதியை பேசுன, அது எப்படிங்க பேசலாம், இப்படியே தான் டிஸ்கஷன் பண்ணுறாங்களே ஒழிய எந்த டிவியை திறந்தாலும் இதே தான் பேசுகிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தவங்க கூட ஏன்ப்பா அந்த அதிகார பகிர்வை பற்றி என்ன தான்ப்பா பேசுகிறீங்க, ஏன்ப்பா திமுக அதை பற்றி சொல்லுங்களப்பா, யாராவது சொல்கிறாங்களா, யாராவது பேசுகிறாங்களா? இல்லை திமுக காரங்க தான் வராங்களே, இல்லை நம்ம ஒரு ஜாலியாக பேசுகிறோம், மரியாதைக்குரியவர் நினச்சிருந்தேன்னா திமுக காரங்க தான் வராங்களே, இந்த மாதிரி அதிகாரத்தை பகிர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். என்ன இப்போ அதிகார பகிர்வுங்கிறது எங்களுடைய கொள்கை தானே, அதுவும் எங்களுடைய கொள்கை தானே. நாங்கள் தானே முதல்ல வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கன்னு பேச ஆரம்பித்தோம். நாங்கள் தானே முதல்ல வந்து மாநில முதல்வர்கள் கொடியேற்றுற உரிமை வேணும், ஆளுநர் இங்கே ஆளுநர்களுக்கு கீழே வந்து சும்மா டம்மி முதல்வராக நாங்கள் இருக்க முடியாது நாங்கள் தானே சொன்னோம். முதல்ல உருவான மாநில கட்சியை நாங்கள் தானே சொல்லிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலோட திமுக தான் இந்தியாவுக்கே ஒரு மாநில மாடலை உருவாக்கி கொடுத்ததுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பல்வேறு விஷயத்தில் ஒரு முன்னத்தி ஏறா, அதாவது என்னென்னா ஒரு இனிஷியேஷன் ஃபேக்டராக இருந்த திமுக அந்த அதிகார பகிர்வும் அவங்களே இனிஷியேட் பண்ணட்டுமே, அதை அவங்க பேசட்டுமே, அவங்க தானே பேசணும். அதை அவங்க பேசாமல் பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. ஏப்பாப்பா அந்த கொள்கையாளர்களே பகுத்தறிவாளர்கள் எல்லாரும் தான் நான் கேட்குறேன், அதை ஒரிஜினாக பேசுனது சரியா தப்பா, அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, இவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, உதயநிதி என்ன சும்மாவா அப்படியா இப்படியான்னு அடிச்சுக்கிறீங்களே, அதிகார பகிர்வை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவர் சொன்னதில் அந்த மற்றதெல்லாம் விடுங்க. அதிகார பகிர்வு யார் செய்யணும்? அதிகாரத்தில் இருக்கவங்க தான் அதிகார பகிர்வு செய்யணும். அதிகாரத்தில் யார் இருக்கா? திமுக தான் இருக்குது. ஏன் அதிகார பகிர்வில் அதிகார பகிர்வுன்னு பேசினாலே அதை பற்றி பேசினாலே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி கதறதே ஏன் கதறீங்க? அதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க? ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஆமாம், அதிகார பகிர்வு வந்து மிக 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 அத்தியாவசியமாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் பேசுனதுனால நான் சொல்லலை. ஒரு அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இளைஞனாக சொல்கிறேன், கொஞ்சம் பெரியாரை தெரிஞ்சுக்கிட்ட, கொஞ்சம் அம்பேத்கரை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபராக சொல்கிறேன். நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஏன் அதிகார பகிர்வு வேணும்னா, உண்மையாகவே கூட்டணின்னு ஒன்று வச்சு தானே எலெக்ஷனுக்கு வரீங்க. கூட்டணினா என்ன? அப்போ ஒரு கட்சி என்ன சொல்லுது, கட்சி எதுக்காக முதல்ல எலெக்ஷனுக்கு நிற்கிறீங்க, நீ எதுக்காக நிற்கிறீங்க அது வேறு விஷயம். பட் பொதுவாக எதுக்காக நிற்கிறீங்க? எங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, மக்களை வழிநடத்துகிற திட்டம். அந்த வழிநடத்தலின் மூலம் மக்களையும் மாநிலத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்துவோம், முன்னேற்றுவோம். நாங்கள் மக்கள் பணி செய்ய காத்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க, அதானே? அப்போ கூட்டணின்னா என்ன? ஒரு கட்சிக்கும் திட்டம் இருக்கும்ல, ஒரு கட்சிக்கும் திட்டம் இருக்குல்ல. அப்போ திட்டத்துக்கு பின்னாடி உங்களுடைய கேள்விகள்னு ஒன்று, சமூக கேள்விகள்னு ஒன்று இருக்குது. திமுகவுக்கு ஒரு கேள்விகள் இருக்குது. மாநில சுயாட்சி ஏன் நடக்க மாட்டுது, அதை நடத்தி காட்டுறோம், நாங்கள் நடத்தி காட்டுறோம் தான் இறங்கி வந்தார் அண்ணா. அப்போ ஒரு சமூக அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடியும் சமூக கேள்விகள் இருக்குல்ல. அப்போ விசிகாவுக்கும் எவ்வளோ சமூக கேள்விகள் இருக்குது. ஏன் சாதி ஒழிய மாட்டுது, ஏன் இன்னமும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு தனி இடங்கள் இப்போ கிராமங்கள்லையும் சரி நகரங்கள்லையும் சரி அவங்கள துரத்தியே வைக்கிறீங்க, தொடாமலே வச்சுருக்கீங்க. இன்னமும் வளர்ந்த இப்போ பெரிய பொருளாதார நகரங்களில் கூட தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலை என்னவாக இருக்குன்னு 1000 கேள்வி இருக்குல்ல. அதாவது மதிமுகவுக்கு கேள்விகள் இருக்குது, இன்றைக்கி வந்து முகமதி அமைப்புகளுக்கு கேள்வி, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கேள்விகள் இருக்குது, எல்லா கம்யூனிஸ்ட் அமைப்புகளுக்கு 1008 கேள்விகள் இருக்குல்ல. கேள்விகளுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு திட்டமும் இருக்குல்ல. அப்போ அவங்க அதை எப்போ செய்கிறது? உங்களோட கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து அவங்க கூட்டணியாக வந்து நிற்கிறாங்கல்ல. அப்போ ஆட்சி அதிகாரம்னு ஒன்று எடுத்துக்கிறப்ப மட்டும் முழுக்க ஒரு ஸ்வீப் பண்ணிக்கிறீங்களே, ஒரே கட்சி மட்டும் ஸ்வீப் பண்ணிக்கிறீங்களே, மற்றவங்க அப்புறம் என்ன எதுக்கு வராங்க? இதில் 2-3 பேர் 2-3 விதமாக பேசுகிறாங்க. என்ன விஷயம் நான் சொல்கிறேன், சிம்பிள். நம்மளுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற எம்பிஸ் வந்து என்னோட கணக்கு 34 பேர். அதில் 2 பேர் தான் பெண்கள்னு நினைக்கிறேன். அதில் ஓகே அதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, 2 பெண்கள் ரைட்டா.
மொத்தம் 34 பேர். அந்த 34 மொத்தம் எம்எல்ஏ எத்தனை தெரியுமா? 154 பேருன்னு நினைக்கிறேன். நான் சரியாக அப்படி தான் நினைக்கிறேன். 133 என்னமோ சம்திங். திமுக எல்லா கூட்டணியும் சேர்த்து காங்கிரஸ் வந்து ஒரு 18, விசிகா ஒரு 4, அப்புறம் 2 கம்யூனிஸ்டுகள் 2 நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து 156ன்னு நினைக்கிறேன். ஸோ ஏறத்தாழ 4 எம்எல்ஏக்கு ஒரு எம்பி, அப்படி தானே? அப்படி மீன்ஸ் அமைச்சர். 4 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறீங்க, அதானே கொடுத்து வச்சுருக்கீங்க. 34 அமைச்சர்கள், அப்படி தானே? ஸோ 4 எம்பிக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறது தான் திட்டம். நான் என்ன சொல்கிறேன், விசிக்கா 4 எம்பி வச்சுருக்குல்ல, மீன்ஸ் எம்எல்ஏ வச்சுருக்காங்கல்ல, ஒரு எம்பி கொடுங்க, மீன்ஸ் ஒரு அமைச்சர் கொடுங்க. காங்கிரஸ் 18 எம்எல்ஏ வச்சுருக்காங்கல்ல, 4 அமைச்சர் கொடுங்க. ஏன் கொடுக்குறதுல என்ன இது என்ன கெட்டு போகுது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒடுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக அல்லது என்னது விளிம்பு நிலை மக்களுடைய முன்னேற்றத்துக்காக அரசியல் களம் கண்ட விசிகா, அல்லது தமிழ் வளர்ச்சிக்காக மாநில வளர்ச்சிக்காக ஈழத்தமிழர்கள் வளர்ச்சிக்காக களம் கண்ட மதிமுக, பொருளாதார விடுதலைக்காக பொது உடைமை சித்தாந்தத்துக்காக அனைவருக்கும் அனைத்தும் உழைப்பாளி சுதந்திரத்துக்காக களம் கண்ட கம்யூனிஸ்ட்டு அமைப்புகள், நிறைய அமைப்புகள். நான் என்ன கேட்குறேன், இந்த அமைப்புகள் மற்ற துறையை கூட விடுங்க, அவங்கவுங்க களம் சார்ந்த துறையை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஏன் இப்போ பேசுகிறீங்க? அப்புறம் எப்போ பேசலாம்? எலெக்ஷன் வரப்போ பேசலாமா? இல்லை வேறு எப்போ தான் பேசணும்? நீங்கள் லெட்ரு எழுதி கொடுங்க, அப்போ பேசுகிறோம். இது காலமாக திமுக தான் கேட்கணும். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கனாலும் அவங்கள்ட்ட கேட்போம். இது எப்போ தான் கேட்க போகிறீங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த திமுகவுக்கு இந்த சிவி விட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, திமுக எங்கள் தலைவர்ரா, எங்கள் தளபதிரா, எங்கள் உதயநிதி. நம்மளும் நம்மளுக்கும் திமுகவுடைய மிகப்பெரிய பற்றாளர் தான். ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய நன்றி உணர்வாளராக நம்ம இருக்கோம். நான் இது வரைக்கும் திமுகவுக்கு மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். அதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அதிகார பரவலாக்கம்ங்கிறதுல என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ திமுக மட்டும்தான் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கணும்னா எதற்கு இத்தனை கட்சிகள், எதற்கு அத்தனை கட்சிகள் நம்பி ஓட்டு? அவர்களுக்கான பயணம் என்ன? அப்போ போராட்டம் பண்ணணுன்னா, ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்னா, ரயில் மறியல் பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் மற்ற கட்சிகள் வேணும். அவங்க வரணும், அவங்க ஆளுகளை கூப்பிட்டு வரணும், அவங்களுடைய தனி பலத்தை காட்டணும். ஆனால் அதிகாரத்தை நுகர்றதில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் வாங்கணும்னா இதில் என்ன நியாயம் இருக்குது? இதில் என்ன அடிப்படை? இன்னொன்று சொல்கிறாங்க, ஓட்டு வங்கி கம்மி. அவங்களுக்கு ஓட்டு வங்கி கம்மிங்க. அவங்க ஓட்டு வங்கி கம்மின்னா அவங்க என்னத்தை அமைச்சர் ஓட்டே வாங்க வேணாங்கிறேன். ஒரே ஒரு தலைவராக இருக்கட்டும், ஒரு தலைவர், அவருக்கு ஒரு ஓட்டு கூட. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு ஓட்டு போடுற அளவுக்கு இந்த மக்கள் பக்குவப்படலை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டு போனார். அவர் நகைச்சுவை சொன்னாரா, உண்மையாக சொன்னாராங்கிறது, மீன்ஸ் நகைச்சுவை சொன்னாரா, சீரியஸாக சொன்னாரான்னு தெரியல. கருத்தாளர்கள், ஏன்னா அதில் ஒரு ரொம்ப ஆழமான உண்மை என்னென்னா, கருத்தாளர்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு மாநிலத்து மக்கள் எல்லாருமே கருத்தாளர்களாக இன்னும் மாறலை. அது உண்மை தான். அப்போ ஓட்டு போடுறனாலே, ஓட்டு விழலைன்னாலே அது வந்து ஒன்றும் இல்லாத உருப்படாத ஒரு தலைவர்னும் இல்லை, அது உருப்படாத கட்சின்னும் இல்லை. அப்படி பார்த்தா தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் என்ன? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் கூட்டணியுடைய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிற திமுக. அதில் சிறப்பான தலைவர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி தலைவர்கள் இருக்காங்க, சிறப்பான கட்சிகள். அந்த கட்சிகளுடைய ஒரு அந்த கட்சிக்குள்ளே சிறப்பான மனிதர்கள், சிறப்பான தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கோமே. இப்போ நம்ம ஐயா நல்லக்கண்ணு இருக்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்குமே, ஐயா திருமா தொடங்கி எவ்வளோ பேர் இருக்காங்க, சிந்தனை செல்வன் இருக்காங்க, ஏன் இளம் முகமாக சாணிவாஸ் இருக்காப்புல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கட்சியிலையும், கம்யூனிஸ்டுகள்லையும், மீன்ஸ் இஸ்லாமிய அமைப்புகள்லையும், மதிமுக எல்லாத்துலேயுமே சொல்கிறோம். ஒவ்வொரு கட்சிகள்லையும் ஒரு பெரிய தமிழறிஞர் இருப்பாங்க மதிமுகவில். அப்போ அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவர்களை அங்கீகாரப்படுத்துறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லா வேலையும் நீ தான் பண்ணிக்கணுமா? எல்லா வேலையும் இல்லை. ஓப்பனாக சொல்கிற தளபதினா அவர் முதல்வருக்கு சொல்ல, நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறேன், இங்கே அரசியல் அதிகாரங்கிறது சும்மா வந்து அதை பண்ணு இதை பண்ணுங்கிறது மட்டும் இல்லை. பல டெண்டர்கள் சம்மந்தப்பட்டது, பல ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது, பல கோடி சம்மந்தப்பட்டது. எல்லாமே ஒரு கட்சி தான் பண்ணணுமான்ற நான் ஏன் எல்லா கட்சியும் பண்ணட்டுமேன்ற, எல்லா கட்சியும் வளரட்டும். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அதை எப்போ தான் விட போகிறீங்க? ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த துறையாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக களம் கண்டிருக்கிற அந்த கட்சி கொடுத்தா என்ன? தமிழ் வளர்ச்சி துறைன்னு வச்சுருக்கீங்க, அதையாவது இத்தனை ஆண்டு காலம் தமிழர்களுக்காக களம் கண்டுக்கிட்டு இருக்க மதிமுக கொடுத்தா என்ன? தொழிலாளர் நலன் அந்த மாதிரி ஏதாவது துறையை வந்து பொதுவுடைமை கட்சிக்காரர்கள் என்ன தான் கொடுத்தேன். என்னென்ன கேட்குறேன்,
அவங்க வந்து அதான் ஓட்டு வங்கி இல்லைங்கிறீங்களே, ஓட்டு வங்கி இல்லைங்கிறது சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம திமுக கட்சிக்காரங்களுக்கு சொல்ல, திமுக கட்சிக்காரங்களை கூடுறீங்கள, டிங் டிங் போடுறீங்கள, அவங்கள கேட்குறவங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா? ஓட்டு வங்கி இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கணுமா என்ன? அறிவு இருந்தால் கொடுக்க மாட்டீங்களா? களம் கண்டு இருந்தால் கொடுக்க மாட்டீங்களா? மக்களுக்காக ரத்தம் சிந்தி ரத்தமும் சதையுமா நின்றுக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருந்தா கொடுக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு திட்டம் இருக்குதா? பிடிஆருக்கு திட்டம் இருக்குது, பிடிஆருக்கு கொடுக்குறீங்க, அதை நம்ம கொண்டாடுறோம். அது தூக்கி போட்டிங்க, அது வேறு விஷயம், அது நமக்கு தெரியாது. திட்டம் இருக்குதா? அவர்களால் இந்த மாநிலம் அடுத்த கட்டத்துக்கு நகருமா? அடுத்து நீங்கள் அதெல்லாம் வேறு பொருளாதாரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணுறீங்க, டெண்டர் வழியாக என்னென்ன பண்ணுறீங்கிறதெல்லாம் நான் பேச வரலப்பா சாமி, அது வேறு சாப்டர். குறைந்தபட்சம் அந்த அதிகாரத்தை குறைந்தபட்சம் அவர்களுடைய உயர்நாடி கொள்கையாக இருக்கிற துறைகளையாவது அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? அதை கொடுக்க மாட்டீங்க. எல்லா அது என்னது இந்திய கொடி பறக்கிற வாகனங்கள் காருமே நீங்கள் தான் ஓட்டுவீங்க. மினிஸ்டருங்கிற பேரில் நீங்கள் தான் வருவீங்க. மினிஸ்டர்ஸ் யார்? சும்மா இல்லைங்க நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன். மினிஸ்டர்ஸுங்கிறது யார்? மினிஸ்டர்ஸுங்கிறவங்க அரசனுடைய கொள்கை முடிவு. ஒரு மினிஸ்டர் வராருன்னா அந்த இடத்துல 10 ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஓடி வந்து கேட்குற இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி வந்து விசிகாவில் ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா அவர்களுடைய பிரச்சனையை குறைந்தபட்சமேனும் அவர்கள் பார்த்துக்க முடியும்ல. கம்யூனிஸ்டுகளுடைய பிரச்சனையை குறைந்தபட்சமேனும் அவர்கள் பார்த்துக்க முடியும்ல. அரசு இயந்திரத்துக்கிட்ட விஓ தொடங்கி அந்த பக்கம் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் இன்றைக்கி ஒரு கட்சி மட்டும்தானே அதிகார களத்தில் இருக்குது. அந்த அதிகார பலத்தை வந்து மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கல. என்ன பிரச்சனை? என்ன பிரித்து கொடுன்னா 34 எம்பி, 34 அமைச்சர், இந்த பக்கம் 15 கூட, அந்த பக்கம் 15 கூட, அந்த பக்கம் 12 கூட, இப்படியா பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை கேட்குறேன், நான் அந்த ஃபேஸ்புக்கிலலாம் எழுதுறீங்களே, இதில் எழுதுறீங்களே, கொஞ்சம் மாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இத்தனை ஆண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சி அதிகாரத்தை அனைத்தையுமே அவங்க வந்து வச்சுக்கிறாங்க, அவங்களே வச்சுக்கிறாங்க, களத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போ சிம்பிளுங்க, நான் கேட்குறேன். அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் கட்சி அமைக்கலாம், அரசியலுக்கு ஓட்டு கேட்கலாம், எல்லாமே செய்யலாம், எம்எல்ஏவை கூட செலக்ட் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் எங்கள் கூட்டணியில் ஜெயிச்சிட்டீங்க, நல்லா ஜெயிச்சிடலாம். ஆனால் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அமைச்சர் வைக்கக்கூடாது. நீங்கள் வளரணுன்னா வாங்க, படிச்சுட்டு வாங்க, ஐஏஎஸ் ஆகுங்க, படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகுங்க, படித்து ஐஎஃப்எஸ் ஆகுங்க, இல்லை படிச்சுட்டு வந்து உள்ளே குரூப் எக்ஸாம் எழுதி பெரிய ஆள் ஆகுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள். அப்படியாவது இந்த கட்சியை கழிச்சிட்டு நம்ம அதை போய் பார்க்க போவோம். அப்போ நீங்கள் நேரடியாக விட மாட்டீங்கிறது தானே சொல்கிறீங்க. இதில் என்ன பெருமை? எத்தனை ஆண்ட 100 ஆண்டு காலம் சொல்கிறாங்க. இது வந்து 75 ஆண்டு கால திமுக வந்து 75வது ஆண்டு கால பவள விழா கொண்டாட போகுது. இந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனை? என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு நாள் ஒரு பிரச்சனை தான். நான் கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன். சரி, ஓகே, ஆதவ அர்ஜுன் கேட்ட கேள்வி அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாகவே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான சிக்கல்கள் இங்கே சரி செய்யப்பட்டிருக்கா தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு அளவுக்கு வேறு எந்த மாநிலமும் சரி செய்யலைன்னு நம்ம பேசலாம், அதில் மாற்று கருத்து இல்லை, அதை நம்ம கொண்டாடுறோம், வரவேற்கிறோம், அது அடுத்த விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்னமும் அந்த சாதிய பிரச்சனைன்னா ஐடி கம்பெனி ப்ராப்ளம். அது உள்ளூரில் கிராமத்தில் ஒன்றுமே பஸ்ஸு போகாத ஊருக்குள்ளே ஊரை கொளுத்தி விட்றான், வீடை கொளுத்தி விட்றான், பொண்ணுங்களை கொளுத்துறான். அவ்வளோ மோசமான ஒரு சாதி பிரச்சனையாக இருக்குது. பெருநிமை பிரச்சனை ஒழிஞ்சிருச்சா? பேசுகிறோமா? அது இன்னும் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது, எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. நான் கேட்குறேன், துணை பிரதமர் கேட்டார், துணை முதல்வர் கேட்டார், அது கேட்டார், இது கேட்டார். இது கூட்டணி தானே, நீங்கள் ரகசியமாகவே பேசிக்கலாமே. ஒரு சேனலில் சொல்கிறாங்க, அழகாக பேசி உட்காந்து பேசினா நடந்துருந்தா அவங்க ஏன் பொது வெளியில் வந்து பேச போகிறாங்க? அந்த அறிவு வேணாம். பொது வெளியில் நீங்கள் ஏன் பேசணும்? பொது வெளியில் பேசுகிற அளவுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க பொது வெளியில் ஓப்பனாக பேசுகிறாங்கன்னா அந்த பிரச்சனை அந்தளவுக்கு அது தீவிரமாக தானே போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஓகே, கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறோம்ப்பா, என்ன சகல உரிமையும் இருக்குப்பா, சகல அரசியல் அதிகாரமும் இருக்குப்பா, பிரச்சனையே இல்லைப்பாண்ணா. அந்த கட்சி எதுக்கே 6 தடவை போட்டு டெலிட் பண்ணுறாங்க, 8 தடவை போட்டு டெலிட் பண்ணுறாங்க ட்விட்டர்லன்றீங்களே, அந்த டெலிட் பண்ணுற அளவுக்கு தானே இந்த சமூகம் இந்த இந்த அரசியல் களத்தை வச்சுருக்கீங்க. அப்படி தானே பார்க்கணும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனா அவர் ஏன் அதை பேச போகிறாரு? கொண்டாடுறாருல. உதயநிதி அவர்கள் வந்து அடுத்து ஜெயிச்சப்போ, எம்எல்ஏவோ சம்திங் ஜெயிச்சப்போ ஸ்டாலின் அவர்கள் திருமாவர்கள் மாதிரி கொண்டாடினது யாரும் கிடையாது. அதே போல் திருமாவர்கள் இல்லாதப்போ கூட திருமாவுக்கு ஓட்டி கேட்டு உதவி வந்தார். அது வந்து ஒரு இன்னும் சொல்ல சகோதரர்கள் மாதிரி அவங்க வந்து களத்தில் நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே உதயநிதி அவர்கள் தன்னுடைய அரசியல் ஆசான்னு சொன்னார் திருமாவை. அதெல்லாம் வேறு விஷயம். அதே போல் ஒரு முறை கூட திருமாவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வெறும் கருணாநிதியோ கலைஞர்னோ சொல்ல மாட்டார், தலைவர் கருணாநிதி தான் சொல்லுவாப்புல. அது ஒரு பாரம்பரியங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அது கொள்கை, அது சம்திங், அது கடந்துட்டு போகுது. அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன்,
இன்றைக்கி பேச வேண்டியது என்ன? இன்றைக்கி பேச வேண்டியது அதிகார பகிர்வு அவசியம் இல்லையா? அமைச்சரவையில் அதிகாரம் பகிரப்படணுமா பகிரப்படாதனா அவரை பகிரப்பட்டே ஆகணும். அது அவங்க எத்தனை வாக்கு வாங்குறாங்க, எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கங்கிறது இல்லை விஷயம். அவங்க களத்தில் எவ்வளோ நிற்கிறாங்க, மக்களுக்காக எவ்வளோ ஈகை பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக எவ்வளோ போராடி இருக்கிறாங்க, அவங்களுடைய நீட்சி எவ்வளோ இருக்குது, அதை சார்ந்து அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கான நீங்கள் அதிகார பகிர்வை கொடுக்கணும். அதிகார பகிர்வு இல்லைங்க இங்கே விஷயம். உங்களுடைய சுமையை தான் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் பாலையும் நான் தான் கட்டுவேன், குளத்தையும் நான் தான் தோண்டுவேன், லாரியையும் நான் தான் தள்ளுவேன், மணலையும் நான் தான், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். பிரித்து கொடுங்க, எல்லாமே சேர்ந்து பார்ப்போம். வீடை கூட்டுறதுக்கு ஒருத்தவங்க, பாத்திரத்தை சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க பண்ணோம்னா வீட்டு வேலை முடியும்ல, சீக்கிரம் முடியல, நல்லா வளரலாம்ல. அதுமாரி ஏன் பண்ண மாட்டீங்க? அப்போ என்ன இப்போ ஏன் கொடுக்க மாட்டீங்க? உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? 2 ப்ராப்ளம் தான். ஒன்று, அதில் இருக்கிற அதிகாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. 2வது, அதன் மூலமாக வர பொருளாதாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அதானே உண்மை. பயங்கரமாக பகுத்தறிவு பேசுகிற ஆட்கள்லாம் வருவீங்களே, குரூப்பாக அடிப்பீங்களே, டப்பு 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 டப்புன்னு. இப்போ அடிங்க, ஓப்பனாக கேட்குறேன். ஏன் விட்டு கொடுக்க மாட்டுறாங்க? அப்போ கேளுங்க, இதை கேட்கணும்ல. ஏங்க நாம் பெரியார் வெளிவந்தவர்கள், அம்பேத்கர் வெளிவந்தவர்கள், மார்க்ஸ் வெளிவந்தவர்கள், யார் கட்சி, நம்ம அரசியல் கட்சிக்காரங்க கிடையாது. நான் விசிகா கிடையாது, நான் திமுக கிடையாது. எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன். அவர் யார், இந்த தெலுங்கு விதத்தில் ஒரு ஹீரோ சொல்லுவார், ஏதோ அறிவில்லாத கூட பேசாமல் கூட பேசுகிறதா கூட எடுத்துக்கலாம். நான் பேசுகிறத நான் என்ன கேட்குறேன், கூட்டணிக்கு வந்தாங்க, ஓட்டு கேட்க வந்தாங்கங்கிறதான் அடுத்து. நீங்கள் எதன் அடிப்படையில் கூட்டணி அமைச்சிருக்கீங்க? கூட்டணிங்கிறது கூட்டு கட்சிகளினுடைய ஆட்சி, அதுதானே. அதன் அடிப்படையில் தானே ஓட்டு கேட்க வந்தீங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு தரீங்களா? ஏன் அந்த பங்கு அவர்கள் கேட்குறாங்க? கேட்குறதுக்கு நீங்கள் தள்ளுறீங்க. சமூகம் தள்ளி இருக்குது, நீங்களோ அல்லது சமூகமோ தள்ளி இருக்குது. அப்போ அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஒரு தேவை ஏற்படுறதுக்கு முன்னாடியே தானே நீங்கள் கொடுத்துருக்கணும். திமுகவும் தானே கொடுக்கணும். அதை கொடுக்கலாம். என்ன இதில் என்ன நியாயம் இருக்குது? ஓகே, இன்னொரு பக்கம் கடைசியாக ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிடுறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஓப்பனாக சொல்லப்போனால் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுனதில் நான் என்ன நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமாக விஜய் அவர்கள் மாநாடு நடத்த போகிறாங்க. விஜயன் அவர்கள் மாநாடு நடத்தினா, விஜய் அவர்கள் பெரிய அரசியல் ஒரு பெரிய கொள்கையாளர் கருத்தாளர்லாம் இல்லை. பட் அவருடைய வருகையில் முதல்ல பெரியார் திடல்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதை நம்ம கொண்டாடுறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம், பூத்தூறோம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் அது. அவர் பேசுகிற பேச்சுகளிலும் அம்பேத்கரை பற்றியும் நிறைய பேசுகிறார், மார்க்சியம் பற்றியும் பேசுகிறாரு, பாஜகவுடைய வாடை இல்லாமல் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் வர்றதுக்கு. வாழ்த்துக்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கி மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தில் வளர்ச்சியிலையும் மாநிலம் இன்றைக்கி கண்டிருக்கிற இன்றைக்கி விடுற மூச்சில் இருக்குல்ல, அந்த நிம்மதியாக விடுற மூச்சில் எத்தனை கட்சிகள் இன்றைக்கி உயிர் கொடுத்து செயல்பட்டுருக்காங்கங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் விஜய் உள்ளே வராரு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நாதாக்கா உள்ளே வந்தாங்க, நாம் தமிழர் கட்சி. ஆனால் இன்றைக்கி எப்படி ஒரு போர்ட்ரையல் கிரியேட் ஆகுது? திமுக விஸ் நாதாக்கா, நாம் தமிழர், திமுக விஸ் நாளைக்கு விஜய் கட்சி, திமுக, இப்படி தான் நாளைக்கு ஒரு போர்ட்ரையல் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளவு ஆண்டு காலமாக சமூக காலத்தில் நிற்கிற ஒரு கட்சியாக, அனைத்து சமூகங்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக திரும்ப நின்றுட்டு இருக்கிறார்ல, அவரோட கணக்கு நீங்கள் எங்கே தான் சேர்ப்பீங்க? வைகோ அவர்கள் இருந்தாங்க. வைகோ அவர்களுக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லையா என்னன்னு தெரியல, அவர்கள் கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறாங்க. அவருக்கு அடுத்த தலைமையை உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. துரை வைகோ அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதில் நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் மதிமுக நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. திட்டமிடுதல், பயங்கர திட்டமிடுதலாம் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் கட்சிங்கிறத ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது தேவை, இந்த வெற்றி அவர்களுக்கு தேவை. கம்யூனிஸ்டுகள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்களோ அப்போலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சின்ன சின்ன அமைப்புகள் உருவாக்குறது, பொறுப்பாளர்களை நியமிக்கிறது, கல்லூரிகள்லேருந்து, பள்ளிக்கூடத்துலேருந்து, கிராமங்கள்லேருந்து, நகரங்கள்லேருந்து கம்யூனிஸ்டுகள் சும்மா சுழண்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மை அதுதான். எனக்கு தெரியல இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி அரசியல் களத்தில் அதே போல் திமுகவனுடைய ஈக்குவலைஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்க. சும்மா வளர்ந்து நிற்கிறாங்க. மக்கள் சக்தியாக தானே வளர்ந்து நிற்கிறாங்க. மக்கள் தானே கொண்டாடி வச்சுருக்காங்க அவங்கள. அப்போ அப்படி வளர்ந்த ஒரு தலைவராக இன்றைக்கி திரும்ப நின்றுட்டு இருக்கிறார். திருமாவை பற்றி நம்ம ஓப்பனாக சொல்கிறேன், எத்தனை ஆண்டு காலம் தாங்க அவரை சாதி கட்சி தலைவராக பார்க்க போகிறீங்க? எத்தனை ஆண்டு தான் சாதி கட்சியாக பார்க்கும்? என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த ஜாதிக்கு தான் பேசுவேன், இந்த ஜாதி கட்சிக்கு தான் பேசுவேன், இது இவங்களுக்கு தான் செய்வேன், அவங்களுக்கு தான் செய்வேன் தான் பேசியிருக்கிறாரா? எவ்வளோ ஆண்டு காலமாக களத்தில் நிற்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ஜாதி கட்சியாக பார்க்க, ஸ்டாலினே ஜாதி கட்சியாக பாருங்கள், துரைமுருகனை பாருங்கள், ஆராசாவை பாருங்கள், பொன்முடியை பாருங்கள், எல்லாரையும் ஜாதி கட்சியாக பாருங்கள். அப்போ அவங்கள மட்டும் ஏன் பார்க்க மாட்டேறீங்க? ஆராசா அவர்கள் திமுகவில் இருந்தால் மட்டும் அவரை திமுக எம்பியாக பார்க்குற உங்களால்
அதே சமூகத்தை சார்ந்த திருமா அவர்கள் வந்து ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து தலைவராக இருந்தால் மட்டும் ஏன் அவரை சாதியாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, மனநிலை என்ன? அவர் சாதியை பற்றி சாதியை வெறியை ஆதரிக்கிற மாதிரி, அதன் மூலமாக ஒரு சமூகத்தில் கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பேசுகிறாரா? சமீபத்தில் பேசினாரா? நேரடியாக கேளுங்க, நாக்க பிடுங்குற மாதிரி கேளுங்க, நானும் கேட்குறேன் சேர்ந்து வந்து. அப்போ சமூகத்துக்காக எவ்வளோ போராட்டங்களில் நீங்கள் முன்னெடுத்து நிற்கிறாங்க. மாநில அளவில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, பெண்களுக்காக எவ்வளோ தமிழ், அந்த பக்கம் வந்து தமிழ் தேசிய களம், இந்த பக்கம் வந்து பகுத்தறிவு களம், இந்த பக்கம் வந்து எவ்வளோ எல்லா பெரியாரிஸ்ட்டு, அம்பேத்கரிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு எல்லா குரூப்புக்கும் இன்றைக்கி வந்து பிடிச்ச தலைவராக திரும்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய சமூக பங்கு அப்படி இருக்குது. எந்த விடத்துலையும் சமரசமற்ற போராளியாக நின்றுட்டுருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா, வெளிப்படையாக சொல்கிறேன், அவர் நினச்சிருந்தா, நீ தாண்டா பெரியாள், நானும் ராஜ பரம்பரைடா, நான் ராஜராஜனோட ஒன்று விட்ட சித்தப்பா பையன் எங்கள் குரூப்பு தாண்டா, மதுராந்த சோழன் வந்து எங்களுடைய வம்சம், ஏதோ ஒன்று உருட்டி விட்டு, உருட்டுறதுக்கு தான் ஒரு அண்ணன் இருக்காப்புல இங்கே அதிபர் அண்ணன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உருட்டி விட்டு ஏற்றி விட்டு, கத்தி எடுத்தவன் கை சும்மா இருக்காது, நீ தூக்குடா, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் தூக்குடா அப்படின்னு ஏதாவது அப்படி ஏற்றி விடல அவர். நீங்கள் சொல்லுங்கள், எனக்காவது ஒரு நாள் என் ஜாதியை சொல்லி என் பின்னாடி வந்தீங்கன்னா முதல்ல உங்களை துரத்துறது நானாக தான் இருப்பேன்னு சொல்லி தானே பேசுகிறாரு. அப்போ அடிப்படையில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய தோழர்களை பார்க்குறேன், விசிகா தோழர்களை பார்க்குறேன், ரொம்ப கவனமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அவ்வளோ ஒரு கண்ணியமாக அரசியல் களத்தில் செருப்பை தூக்கி காட்டி ஒரு தலைவர் பேசுகிறாரு. அதிபர் அண்ணன் தான் செருப்பை தூக்கி செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. முதல்வரே பேசுகிறாரு. ஆனால் ஒரு கண்ணியக்குறை, ஒரு எதிர்கட்சி, ஒரு பாஜக காரர்கிட்ட பேசுகிற கூட கண்ணியக்குறைவு இல்லாமல் பேசுகிற ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கி திரும்ப வந்து களத்தில் நிற்கிறார்ல. கொள்கையில் ஏதாவது ஒரு இன்ச்சு நகர்றாரா? இத்தனை ஆண்டு கால திராவிட பாரம்பரியத்தை தன்னோட தலையில் தூக்கி சுமத்துக்கிற, தோளில் தூக்கி சுமக்கிற ஒரு தலைவராக தான் இன்றைக்கி திரும்ப இருக்கிறாரு. ஒரே எக்ஸாம்பிள் போதும். தந்தை பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிடர் கழகத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிற திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்கள் வந்து திராவிட இயக்கத்தினுடைய 3ஆம் குழல் துப்பாக்கி வீசிக்கான்னு சொன்னார், விடுதலை சிறுத்தைகள்னு சொன்னார். இது இந்த குழல் துப்பாக்கி கதையை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் திராவிடர் கழகம் கலைச்சிருவீங்களா, இல்லை திமுகவோட சேர்ந்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற ஒரு பேச்சு பேசுகிறப்ப தான் திராவிடர் கழகத்துக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதலாளாக வந்து அதுக்கு உறுதுணையாக நிற்கும். ஏன்னா திராவிடர் முன்னேற்ற கழகங்கிறதும் இரட்டை குழல் துப்பாக்கி, ஒன்றை தொட்டா இன்னொன்று வெடிக்கும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதாக சொல்லுவாங்க. நான் ஏதாவது தப்பாக சொன்னிருந்தால் நீங்கள் திருத்தி சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே களத்தில் தான் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து விசிகா வந்து இன்றைக்கி இரட்டை குழல் துப்பாக்கியோட சேர்ந்து 3 குழல் துப்பாக்கியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன? தந்தை பெரியாரோட அரசியல் பண்ணவர், ராஜாஜியோட அரசியல் பண்ணவர், காமராஜரோட அரசியல் பண்ணவர், பேரறிஞர் அண்ணாவோட அரசியல் பண்ணவர், இத்தனை ஆண்டு கால இந்திய சமூக நீதி வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 3ஆம் குழல் துப்பாக்கியாக விசிகா அப்படின்னா என்ன? அதை சும்மா சொல்கிற விஷயம் கிடையாதுல்ல. அது சமூக நீதி களத்தில் அவ்வளோ தெளிவாக நிற்கிறாங்க விசிகாங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்போ இந்த தமிழ்நாடுடைய பாரம்பரியத்தை வந்து பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற நீங்கள் போர்ட்ரைகளை கிரியேட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. திமுக விசிகான்னு ஒரு போர்ட்ரைகளை கிரியேட் ஆனால் கூட அது ரொம்ப நல்லது, நாட்டுக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது. ஒரு பலமான கருத்தாளம் மிக்க எதிர்கட்சி தலைவராக திமுக திரும்பவே வந்து உட்காரட்டுமே. என்ன இப்போ அதனால் கெட்டு போச்சு? கூட்டணி உடஞ்சிரும். ஏற்கனவே அதிமுக உடஞ்சிரும், ஒருங்கி தான் கிடக்கு. ஓப்பனாக சொல்கிறேன், கருத்தாளர்கள்ட்ட சொல்கிறேன், ஜென்ரல் பீப்புள்கிட்ட சொல்லலை, கருத்தாளர்கள்கிட்ட கேட்குறேன் ஓப்பனாக. தவறானவர்களை தூக்கி தூரம் போட வேண்டியது நம்மளோட கடமைங்க. இன்றைக்கி வந்து அதிமுகவாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, என்ன நிலைமைக்கு தமிழ்நாட்டை விட்டு போயிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியலை தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது மேலே உள்ளவங்கள்ட்ட அவங்க அப்படின்னா ஓடி போய் நிற்கிறதுங்கிறத தாண்டி, பொருளாதாரத்தை வந்து நல்லா சேர்த்து வைக்கிறதுங்கிறத தாண்டி, மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம், மாநிலம்னா என்ன, அதில் இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை வருங்கால தலைமுறையுடைய முன்னேற்றம் எல்லாமே சேர்த்துது. அதை எல்லாத்தையுமே அடவு வைக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சுட்டதை, போராட்டம் பண்ணவங்கள வாயில் சுட்டு கொண்டதெல்லாம். இப்போ 1000 நல்லது கெட்டதுலாம் அதெல்லாம் இப்போ பேசலாம். ஓகே, நம்ம வந்து அவங்க மேலே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அடுத்த விஷயம், அதாவது வேறு சாப்டர். ரைட்டா? நம்ம என்ன பேசுகிறோம்? இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் ரொம்ப தீவிரமாக சமூக நீதி பேசுகிறாரு, களத்தில் நிற்கிறாரு, ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. நம்ம அவரை தான் தூக்கி கொண்டாட போகிறோம். இல்லைன்னா அவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை? அவருடைய கடந்து வந்த பாதை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத தான் நம்ம சொல்கிறோம்.
இதுக்கப்புறம் ஒரு சிறப்பாக ரொம்ப சூப்பராக ரொம்ப சமூக நீதி அடிப்படையில் சுயமரியாதை அடிப்படையில் இப்போ தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அதிமுக. எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்க அதிமுக கொண்டாடுறோம், வாழ்த்துறோம். அப்போ திருமாவை விட திமுகவுக்கு அடுத்து சமூக நீதி களத்துலேயும் சாதி ஒழிப்பு களத்துலேயும் எந்த கட்சி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கண்ணா. அனைத்து சமூகங்களுக்கும் குரல் கொடுக்குற ஒரு கட்சியாக, வீரியமான கட்சியாக, நிறைய கட்சி இருக்கும், வீரியமான கட்சியாக, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி சொன்னால் லட்சம் பேர் கூடுற அளவுக்கான கட்சியாக எந்த கட்சி இருக்குன்னு நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். வேறு எதுவும் நீங்கள் சொல்ல வேணாம். உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, வேறு எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய் நீங்கள் கொடியம்பத்தை பாருங்கள், எந்த கொடியம்பம் உயரமாக இருக்குது, அதில் தெரிஞ்சிடும் யார் எங்கெங்கே ஊடுருவி எந்த கட்சிகள் வந்து ரொம்ப வலுவாக இருக்குன்ட்டு. அப்போ விசிகா அந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. அதை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவை விசிகாங்கிற ஒரு போர்ட்ரைல் கிரியேட் ஆனால் தான் என்ன? திமுக அதை விரும்பாது. ஏன்னா உதயநிதி இப்போ தான் எமர்ஜிங் லீடராக வராரு. இந்த நேரத்தில் அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அரசியல் தலைவராக இருக்க திருமாவை நம்ம கொண்டு வந்து நிறுத்தினோம்னா ரொம்ப சிக்கலாக போய்டும்னு அவங்க பயப்படலாம், யோசிக்கலாம். திமுகங்கிற கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. திமுக ஜெயிக்கணும்னா இன்னொரு 30 வருஷத்துக்கு அவங்க வேலை பார்த்தாகணும் விசிகா, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் திருமாவை வந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைவரை வந்து உதயநிதிக்கு எதிராக நிறுத்துறது திமுக விரும்பாது. அதே போல் தான் அவங்க சசிகலாவை அவங்களுக்கு முன்னாடி நிறுத்துறதையும் அவங்க விரும்பலை. ஆனால் சசிகலா அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வரணும்னு யார் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வாழ்த்து சொன்னாங்க. திரும்ப அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எதனால்? குறைந்தபட்சம் வேணும் தமிழ் உணர்வு வந்து சசிகலா அவர்கள்ட்ட இருக்கும். குறைந்தபட்சம் வேணும் மாநில சுயாட்சியை நம்ம பேச முடியும். அப்படி ஒன்றும் பெருசாக அடவு வச்சிட மாட்டாங்க டெல்லிட்டங்கிற நம்பிக்கையில் தான் அவங்கள வரவேற்றாங்க, வாழ்த்து சொன்னாங்க. ஆனால் திமுக அதை வந்து விரும்பலைல்ல. ஏன்னா திமுக எப்போதுமே அப்படி தான் பார்ப்போம், ஆப்போசிட். நம்ம ஆக்சுவலி அவங்க எப்படி பேசணும், அடித்து ஆடுறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் ரொம்ப பவரான ஆளாக இருந்தால் தான் மேட்சில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். தலைவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அண்ணாதுரை காமராசரும் இருந்தப்போ அது அப்படி தான் இருந்துச்சு. ஒரு சிம்பிளாக 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முறை வந்து அண்ணா வந்து வெளிநாட்டு பயணத்தில் அமெரிக்கா போயிருந்தப்போ அமெரிக்காவுடைய துணை முதல்வர் வந்து அவர் அண்ணாதுரையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம் அண்ணா நேரம் கேட்டதுக்கு அப்புறமும். அப்போ வந்து அவர் பார்க்க முடியல, எனக்கு நேரம் இல்லை, நோ டைம்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டாராமா. அப்போ வந்து அடுத்து அந்த துணை முதல்வர் வந்து முதல்வராக, அதாவது அதிபராக வந்து அமெரிக்காவுக்கு மாறினதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவில் வந்து வந்திருந்தப்போ, இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தப்போ, அப்போ வந்து அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிற காமராசரை சந்திக்கணும்னு சொல்கிறப்ப காமராசர் சொன்னாராம், நோ டைம்னு சொல்லி அனுப்புனாராம், பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. என்ன காரணம்னு கேட்டதுக்கு, என்னுடைய தமிழ்நாட்டிலேருந்து போன அண்ணாதுரை அவர்களை வந்து அவர் பார்க்கலங்கிறது வந்து ஏதோ அண்ணாதுரையை அவமானப்படுத்துனது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துனதுன்னு சொல்லி அண்ணா காமராசர் சொன்னாராம். அதே போல் அண்ணாதுரை அவர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு செலவு வைக்கிறாங்க திருச்சியில். அண்ணாதுரை அவர்கள் வந்து தலைமையில் சிலை நிறுவப்படுது. அதை திறந்து வைக்கிறதுக்கு காமராஜரை கூப்பிட்றாங்க, எதிர்கட்சி தலைவரை. நான் தவறாக கூட சொல்லலாம், ஏதாவது டேட்டா தப்பாக இருக்கலாம், உடனே தப்பாக பேசினாண்டா அப்படிலாம் உடனே ஒரு குரூப்பாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வேணால் மாற்றி சொல்லுங்க, நான் ஒரு கருத்து தான் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து அதே போல் தான் வந்து அண்ணாதுரை அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருந்த காலகட்டம் வரைக்கும் காமராசர் அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்த ஒரு பெருந்தலைவராக பார்த்தவராக தான் இருந்தார். முத்தமிழர் கலைஞர் இருந்தப்போவும் அவர் பெருந்தலைவராக தான் பார்த்தாங்க. அப்போ அந்த நனிநாகரிக அரசியல் களம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் பாரம்பரியம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ ஒரு வலுவான கட்சி தலைவராக இருப்பாங்க. அப்படி இருக்கிறது தான் மாநிலத்துக்கு நல்லது. அதனால தான் நம்ம இவ்வளோ வளர்ந்தோம். இன்னும் செல்வி ஜெயலலிதா மேலே நம்மளுக்கு 1000 குறைகள் இருக்கலாம். ஆனால் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களோட டஃப்பு கொடுக்குற அளவுக்கான ஒரு எனர்ஜெட்டிக் லேடியாக இருந்தாங்க, அவங்க டைனமிக் லேடியாக இருந்தாங்க. அதனால தான் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு நல்லது நடந்தது. நீ லேப்டாப் தெரியா, நான் டிவி தரேன், நீ டிவி தெரியா, நான் சைக்கிள் தரேன். இதுனா அவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கல, நம்ம கஷ்டம் நமக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் எவ்வளோ பெரிய நான் வெளிநாட்டில் வந்து ரிசர்ச்சராக இருக்கேன், அதே லேப்டாப் அவங்க கொடுத்தது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பல பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கிறப்ப தான் நமக்கு கிடைக்கிது. அப்போ திரும்ப வந்தால் என்னப்பா அப்படி ஒரு போர்ட்ரையில் க்ரியேட் பண்ணால் தான் என்ன? திமுக விஜய்னு வந்தால் போர்ட்ரையில் வந்தால் ஓகேவா? அப்படி தான் வரும். நான் கொஞ்ச நாள் டெல்லியிலேருந்து அடிச்சு கொடுப்பான். திமுக நாதாக்கான்னு வந்தால் ஓகேவா? இதில் ஒரு குரூப் வந்து அதான் கேட்குறேன், கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓட்டு வங்கி கணக்கோ ஓட்டுக்களுடைய எண்ணிக்கையோ அதிகார பகிர்வை பற்றி பேசுகிறதுக்கான விஷயம் கிடையாது.
அதிகார பகிர்வை பற்றி பேசிய விஷயம் என்னென்னா, அதிகார பகிர்வுக்கான தேவை இருக்கா? அப்படி தேவை இருந்தாலும் அந்த அதிகார பகிர்வை எடுக்கிறவர்கள்கிட்ட அந்த தகுதி இருக்கா? அப்படி தகுதி திட்டம் இருக்கா? அப்படி அவர் அதிகார பகிர்வு கொடுத்தோம்னா மாநிலம் அடுத்த கட்டத்தில் வளர்ச்சி பாதைக்கு சென்றடையுமா? இவ்வளோ தான் கேள்வி. எல்லாத்துக்கும் மேலே அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்கணுமா? அதிகார குவியலை எதிர்த்தே களம் கொண்ட, அதற்காகவே உருவான, அதற்காகவே உயிர் மூச்சா இன்னை வரைக்கும் உங்கள் அரசியல் களத்தில் நின்றுக்கிட்டு இருக்க திமுக தான் இதையும் அதிகார பகிர்வும் செய்யணும். இதை அவங்க தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆரம்பிக்கணும். அவங்களே ஒரு போர்ட்ரையில் கிரியேட் பண்ணணும். திமுக விசிகாங்கிற போர்ட்ரையில் உருவாக்கி அவரை எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கணும். இதுதான் நான் விரும்புகிறது. இல்லைனா துணை முதல்வராக உட்கார வைங்க. இல்லையா ஒரு சிறப்பான ஒரு அமைச்சரவை, உருப்படியான அமைச்சரவையை கொடுத்து அவங்கள சரி பண்ணுங்கள். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. அதுதான் நான் சொல்கிறது. இது நான் இது பேசலை, ரியாலிட்டியை சொல்கிறேன். மாற்றம் ஒன்றே தான் மாற்றம் இல்லாதது. நம்ம கவனமாக இது பண்ணணும். திமுக அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போயிலேருந்து அண்ணா காலகட்டத்திலேருந்து பிரச்சனையானவர்களை பக்கத்தில் வச்சு பிரச்சனையை சரி பண்ணி விட்டு அவர்களை நம்மளாக மாற்றி அனுப்பி விட்ருவாங்க. நல்ல விஷயந்தான் அது. ராஜாஜி அண்ணாவுக்கு பிடிச்சி வச்சதாக இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்கள் பல தலைவர்களை பிடிச்சி நல்ல விஷயம். அதே போல் நீங்களும் பிடிச்சி வைங்க, கொண்டாடுறோம். ஆக அதை நீங்கள் தான் பார்க்கணும், பண்ணணும். ஆக நம்ம இதுதான் சொல்கிறோம். அதிகார பகிர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினதில் உதயநிதி அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாக சொல்லியிருந்தால் அது தவறு, அதை கண்டிக்கிறோம். ஆனால் அவர் பேசின அனைத்துமே உண்மை, அவர் பேசின அனைத்துமே தேவை, அவர் பேசின அனைத்துமே தயவு செஞ்சு நீங்களும் பேச வேண்டிய விஷயம். நம்ம ஒன்றும் அரசர்களுக்கு கீழே வாழலை. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரிய கரிகால சோழ பெருவளத்தான் கிடையாது. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டின ராஜராஜன் கிடையாது. நம்ம ராஜ வம்சத்துக்கு கீழே நம்ம வாழலை. நம்ம ஒன்றும் கீழே ஒரு சிப்பாய் படையில் வேலை பார்க்கல. அனைவருக்கும் அனைத்தும் இருக்கிற ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். இங்கே அனைவருக்கும் அனைத்தும் உண்டு. தயவு செஞ்சு திமுக செய்கிற தப்புமே எதிர்த்து கேள்வி கேளுங்க. அப்படி கேள்வி கேட்க முடியலையா சத்தம் போடாமல் இருங்க. அங்கே டிங் 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 டிங்னு ஆட்டாதீங்க திமுகக்காக. ரொம்ப தப்பு. திமுக செய்கிறது நல்ல விஷயம்னா வாய்கிலேயே நம்ம அதுக்கு கொண்டாடலாம். நானும் கொண்டாடுவேன், ஜாலியாக கொண்டாடுவோம். நம்ம திமுகயா, நம்ம தலைவர்கள்யா. திமுக ஏதாவது தப்பு செஞ்சதுன்னா வாங்க திட்டுங்க, கேள்வி கேளுங்க. கும்பலுக்குள்ளேயே கும்பமாக வச்சுக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அரசியல் அது அரசியல் கணக்குங்க. அரசியல் கணக்கு தெரியாத பேசுகிறார் தம்பி. நம்ம மாநில 2 வருஷம் இருக்கியா இன்னும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. எம்பி எலெக்ஷனுக்கு இன்னும் பல வருஷம் இருக்குது. எம்பி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போயாச்சும் மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. மாநில கட்சிகள் செய்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுங்கள். விசிக தப்பு செய்தா நாக்க பிடுங்குற மாதிரி கேளுங்க. நானும் கேட்குறேன், எல்லோரும் சேர்ந்து கேட்போம். நம்மளாம் பேசினா தான் ஒரு விஷயம் மாறும். இல்லையா எப்படி பேசலாம்? ஆதவ அர்ஜுன் பேசினா அவர் ராஜவம்சமாச்சு, ராஜவம்சத்தை எப்படி ஏற்று பேசலாம்? அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசனுக்கு ஏற்ற அடிமைகளாக வாழலாம். நன்றி, வணக்கம்.